ஹஸ்பண்டோடது அவங்க 200 போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக கொஞ்சம் அந்த சேமில் எனக்கு பிடிச்சிடாது. இடம் இல்லை, நல்லா உள்ளே வைக்க போகிறேன். அப்பப்போ வேணும்னா எடுத்து கொஞ்சம் இன்னைக்கு வந்து இந்த கபோர்டை க்ளீன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக என்னென்னா நான் 2 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி மந்த்லி 2 டைம்ஸாவது இதை க்ளீன் பண்ணிவிடுவேன். இப்போ தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து சுத்தமாக க்ளீன் பண்ணதுனால சுத்தமாக ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. அதனால இது இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆக்சுவலாக என்னென்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறதுனால அவங்க துணி மட்டும் அப்பப்போ துவைச்சி மடித்து வச்சுக்குவேன். என் துணியெல்லாம் பார்த்தா அப்படியே போட்டு வச்சுருப்பேன். அது கீழே செல்ஃபு எதுவுமே யூஸ் பண்ணுறது அப்படியே க்ளீன் பண்ணாமல் போட்டு வச்சுருக்கேன். எல்லாமே ஒரு மாதிரி கலைஞ்சி கிடக்கு. இதுலேயும் எல்லாமே அப்படியே போட்டு வச்சுருக்கேன். அதனால் இன்றைக்கி க்ளீன் பண்ணால் தான் நல்லா இருக்குன்றதுனால க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இது வந்து என்னோட குட்டி உண்டியல். இதில் வந்து நான் சில்லறை காசு எல்லாம் போட்டு வைப்பேன். இது வந்து என்னோட பெரிய உண்டியல். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இந்த உண்டியல். இது வந்து இந்த உண்டியலுக்கு பதில் செஞ்சேன். இந்த உண்டியல்னு இதில் வந்து இப்போ நான் வந்து 500 போட்டிருக்கேன். இதில் வந்து என்னோட சில்லறையெல்லாம் போட்டிருக்கேன். இது ஹஸ்பண்டோடது அவங்க 200 போட்டிருக்காங்க. இது ஃபுல்லானதும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்துக்கோ. டன்டடாயின், இது என்னோட டைரி. இதில் ஏதாவது நான் இந்த புடவை வந்து எனக்கு பிறந்த நாளுக்காக ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக என் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தாங்க. இதனோட ப்ளவுஸ் வந்து இதுதான். ஆக்சுவலாக அப்போ நான் வந்து கட்டலை, ஏன்னா அவங்க பர்த்டே முடிஞ்சு நைட்டு கொடுத்தாங்க. அதனால நான் கட்டலை. அப்போ வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒன்று வந்துச்சு, அதுக்கு கட்டலாம் சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன். அப்போ வந்து இது வந்து தைக்க டைம் இல்லைன்றதுனால நான் மீஷோவில் வந்து இந்த ப்ளவுஸ் ஆர்டர் போட்டேன். ஆரி ஒர்க் ப்ளவுஸ். உண்மையாகவே இது நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய சைஸாக ஆர்டர் போட்டேன். அதனால கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி இதை வச்சுருந்தேன். உண்மையாகவே கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ இதுவும் நல்லா தான் இருக்குது. இதுவும் ஸ்டிச் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு அவங்க வாங்கி கொடுத்த புடவைங்க தான். பர்த்டேக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு தான். என்னோட இது ஸ்பெஷலான புடவை. என்கிட்ட புடவை கம்மியாக தான் இருக்கும், ஆனால் கட்ட மாட்டேன் நான். இந்த புடவைலாம் லைட்டாக தானே இருக்குது, வீட்டில் கட்டலாம்ல. எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் உனக்கு புடவை கட்டணுமா? ஆமாம். ஆமாவா? இவ்வளோ சொல்லவே இல்லை. அதான் இப்போ சொல்கிறேன்ல. சரி, கட்டுறேன். இது வந்து என்னோட தாவணி. நான் ஏஜ் அட்டன் பண்ணும்போது எனக்கு வாங்கினது. இப்போ வரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இது நான் இது ஒரு 5 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நல்லா தான் இருக்குது. நான் இது கட்டும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த புடவைலாம் நான் கட்டுறதே இல்லை. எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் தூக்கிட்டு வந்துட்டேன். புடவைலாம் நிறைய தான் இல்லை, ஒரு 10 புடவை தான் இருக்கும். அதையும் ஆனால் கட்டுறது கிடையாது. நான் பொதுவாக எல்லா வீட்லேயும் பொண்ணுங்களோட ரேக் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, பசங்களோட ரேக் இருக்காது சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் 2 ரேக் என் ஹஸ்பண்ட் தான், ஒரு ரேக் தான் என்னோடது. அவங்களுமே பெருசாக ட்ரெஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க, நானும் காட்ட மாட்டேன். ஆனால் அவங்க ஆஃபீஸ் போகிறதுனால கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துருவோம்.
நானும் எடுப்பேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் ஊரில் இருக்குது, வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். புடவைலாம் நான் பெருசாக யூஸ் பண்ணுறேன் இல்லை. இது எல்லாமே இந்த பாவடை வந்து ஸ்கர்ட்னு சொல்லுவோமோ, ஸ்கர்ட் வந்து என் பர்த்டேக்காக நான் அடம் பிடிச்சி எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நல்லா இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக நான் போனது வேறு, சுடிதார் வாங்கலான்னு போய் இது வாங்கிட்டு வந்தேன். இது வந்து அம்மாட்ட கேட்டால் வாங்கி தர மாட்டாங்க ஸ்கர்ட்லாம். நான் கேட்பேன் எனக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இல்லை வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடிதார் தான் வாங்கி தருவாங்க. அதனால நான் இது வந்து என் ஹஸ்பண்ட்டை கேட்டு வாங்கிக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த 2 கபோர்டையும் இப்போ நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன், அதை நான் அப்புறமா காட்டுறேன். இப்போ வந்து கடைசியாக இந்த கபோர்டு தான், இதுக்குள்ளே தான் நிறைய திங்ஸ் கிடக்கும். இது வந்து என்னென்னா இந்த க்ரோசரி வாங்கிட்டு வரதெல்லாம் இதில் தான் போட்டு வைப்பேன். இது ஆனால் இப்போ வந்து அடுக்கி வைக்கவே இல்லை, ஒரு மாதிரி அப்படியே கிடச்சிது. ஆக்சுவலாக இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் இப்போ தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது நல்லா இருக்குமான்னு யாருன்னா தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்க கொஞ்சம். எல்லாம் அப்படியே தான் போட்டு வச்சுருந்தேன். இது எல்லாத்தையுமே 2 வீக்ஸ்க்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி வச்சுருவேன், அதனால நல்லாயிருக்கும். இப்போ வந்து அப்படியே போட்டு வச்சுருக்கனால அப்படியே கிடக்கு. என்னோட திங்ஸ், என்னோட வளையல் இதெல்லாம் இருக்கும். இதுதான் என்னோட வளையல் கலெக்ஷன். இதில் வந்து நிறைய வளையல் இருக்கும். இது என் பர்த்டேக்கு, இது மேரேஜ்க்கு இருக்குது, இது என்னோட ரிசப்ஷன் வளையல், இது என்னோட கல்யாண வளையல், எல்லா வளையலும் இதில் தான் இருக்கும். இது வந்து இது வந்து எங்கள் நாத்தனார் வாங்கி கொடுத்தாங்க. இது கீழே இருக்கிறது வந்து நான் வாங்கினேன், ஆனால் இது ஒரு வாட்டி தான் போட்டிருக்கேன். எல்லாமே ஆசைப்பட்டு வாங்கலாம், நான் பண்ண மாட்டேன். குட்டி ஃபேன், இதுவுமே நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது, அப்படியே போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன் கிச்சனில் வச்சுக்கிறதுக்காக, ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க, ஆனால் இதை நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து இந்த கூலிங் கிளாஸு, இந்த கூலிங் கிளாஸ், இது ஃபஸ்ட்டில் நான் ஹஸ்பண்டுக்கு பர்த்டேக்காக வாங்கி கொடுத்தது, அவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க எப்பயாவது. இந்த கூலிங் கிளாஸ் 2 கூலிங் கிளாஸ் வாங்கி நான் போடவா? நல்லா இருக்கும் போடலாமா? நல்லாக்கா? நீ போடுறியா? இது நான் வாங்கி கொடுத்தது நல்லா இருக்கு. எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இது ஹஸ்பண்ட் எனக்காக வாங்கி கொடுத்த பர்த்டே கிஃப்ட் பவுச், ஃபோன் பவுச், எங்கள் ஃபோட்டோ போட்டு பவுச்சு. இப்போவும் அதே மாதிரி தான் ஒன்று போட்டிருக்கேன். இது வந்து பழசு, அதனால இங்கே எடுத்து வச்சுட்டேன். அது நான் காட்டுறேன் அப்புறமா என்ன போட்டிருக்கிறது எதுன்னு. இதெல்லாம் வீட்டுக்காக வாங்கினது, யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸில் கிஃப்டாக கொடுத்தாங்க. இது மேலே லைட், இது நான் பர்த்டேக்கு யூஸ் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த வீடியோவில். இப்போ நான் இதெல்லாம் அடிக்க வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, என்னோட ஃபேவரட் டீ இது. பட் இது வைக்க இடம் இல்லை, நல்லா உள்ளே வைக்க போகிறேன். அப்பப்போ வேணும்னா எடுத்து கொஞ்சம் திரும்ப உள்ள வச்சுருக்கேன். இன்னைக்கு சாரி வேணாம், நம்ம வெளியே வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட் இந்த பேஸ்கெட் தான் உள்ள வைக்க போகிறேன். இதில் வந்து நான் வாங்கிட்டு வர சோப்பு, அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த ஸ்க்ரப்பரு, ஷாம்பு, அப்புறம் இந்த வீடு துடைக்கிறது, இது வந்து எண்ணெய்
இது வந்து தேங்காய் எண்ணெய். அம்மா வீட்டிலேருந்து இது எடுத்துகிட்டு வருவேன் நான். இது வந்து அம்மா கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு காலி ஆயிடுச்சுன்னு என் தம்பி ஒன்றா அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சாங்க. அங்கேருந்து தான் நான் எடுத்துகிட்டு வருவேன். நான் கடையில் கோகனட் ஆயில் வாங்க மாட்டேன். ஆக்சுவலாக இந்த பேஸ்கெட் வந்து நான் வந்து சின்னது டிமார்ட்டில் தான் வாங்கினேன். நல்லாயிருக்கு. 3 பேஸ்கெட்டு. அது வந்து கிச்சனில் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து இதெல்லாம் போட்டு ஒரே இடத்துல வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இப்போ இதை வச்சுருக்கேன். நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் க்ரோசரி ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் வீடியோவில், ஷார்ட்ஸில் காட்டியிருப்பேன், வீடியோவிலே போட்டிருப்பேன். அது ஹஸ்பண்டுக்கு பர்த்டேக்காக கொடுத்தது. ஹஸ்பண்டோட பேர் போட்டு கொடுத்தது ஃப்ளாஸ்க்கு. இதுவுமே ஹஸ்பண்ட் வந்து ஏதோ கேரம் போர்டு தானுங்க, கேரம் போர்டில் ஜெயிச்சு வாங்கின ப்ரைஸ். இது என்ன பேர்? ஸ்பீக்கர், குட்டி ஸ்பீக்கர். இதில் ஒரு வாட்டி நான் சாங் போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன், வேணும்னா கேளுங்க கமெண்ட். ஓகே, இதில் இருக்கிற எல்லா வழியிலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆனால் நான் கல்யாண வழியில் நான் மெமரியாக வச்சுருப்பேன். ரிசப்ஷன் வளையல் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, எல்லாம் உடஞ்சிச்சு. இது வந்து ரெயின் பேங்கிள்ஸ் மாதிரி கொஞ்சம் அந்த சேமில் எனக்கு பிடிச்ச பேங்கிள்ஸ். இது வந்து நான் என் பர்த்டேக்காக வாங்கினது. இது எல்லாமே நான் கோயிலுக்கு போகும்போது கோயிலில் கொடுத்த வளையல். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இன்னும் நிறையா ஒரு 2 வளையல் கொஞ்சம் கண்ணாடிக்கிட்ட பிடிச்சிருக்கேன். இது வந்து என்னோடய கம்மல் கலெக்ஷன். நான் வந்து இந்த வளையல்லாம் இப்போ தான், இது வந்து இந்த என் நாத்தனார் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னால அதனோட செட்டு கம்மல். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் பெருசாக வாங்கினது. என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த கம்மல் இது. இந்த மாதிரி எனக்கு கம்மல் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் கம்மல் நிறையா வச்சுருப்பேன். இப்போ வந்து கல்யாணம் ஆனது வந்து இந்த ஒரு கம்மல் போட்டுட்டு இருக்கனால நான் பெருசாக வாங்கினது கிடையாது. அதனால அது அப்படியே இருக்குது. இருக்கிற வளையலையும் நான் போடுறதில்லை. இதில் வந்து ஒரு வளையல் பிரிக்காமலே வேறு வச்சுருக்கேன். அது வந்து எப்போ போடுறதுன்னு தெரியல, ஆனால் வாங்கி வச்சுருக்கேன். இப்போலாம் வளையல் வாங்கி வைக்கிறது எனக்கு ஒரு இதுவாகிடுச்சு, பிடிச்சிருக்கு ரொம்ப. ஆனால் போடுறது தான் ஊருக்கு எங்கெல்லாம் போனால் ஃபங்க்ஷன் போனாலும் போடுறேன். அவ்வளோ இது போடுறது கிடையாது. அதனால இருக்குது. இதுக்குள்ளே நிறையா அந்த சைடு வளையல்லாம் இருக்கும். அப்புறம் இதுவுமே டிமார்ட்டில் வாங்கினது தான். நான் ஒன்று போட்டிருக்கேன். இது வந்து அது கூட 2 செட்டு வாங்கியிருந்தேன், 60 rupeesன்னு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நெய் பாலிஷ் வச்சுருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவும் நான் பெருசாக இந்த ப்ராடக்ட்லாம் வச்சுருக்க மாட்டேன். இது 2 நெய் பாலிஷ், அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த லப்பர் பேண்டு. இது வந்து இந்த 10 ரூபா கடையில் வாங்கினேன். இது வந்து சின்ன பசங்களுக்கு போடுறது தான். பட் எனக்கு வந்து இது ஓகேவாக இருக்கிறதுனால நான் வாங்கிட்டேன். அதுமாதிரி இந்த ஃபோனு, மெஹந்தி ஃபோனு, இதெல்லாம் எனக்கு நான் சொன்னேன் இதை போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அதில் கொஞ்சம் எடுத்துருந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கா இது வந்து நான் வந்து இதுக்கு போனேன். எங்கே போனேன்? டி நகர் போனப்போ அந்த கடையில் ஒரு கடை நிறையா சரவணா ஸ்டோர்ஸில் போய் கிச்சன் ப்ராடக்ட்லாம் வாங்கும்போது அது இப்போ அது வாங்கினது. கத்தி நல்லா இருக்குன்றதுனால வாங்கினேன். இது நான் அப்படியே வச்சுருக்கேன், எப்போ யூஸ் பண்ணுவேன் எனக்கு தெரியாது. அவ்வளோதான், இதெல்லாம் உள்ளே எடுத்து வச்சுட்டேன்னா வேலை முடிஞ்சிடும். நான் முடிச்சுட்டு மொத்தமாக உங்களுக்கு நான் காட்டுறேன். இது குட்டி ஃபேன் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வேர்க்குதுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து பாசமாக எனக்கு வாங்கி கொடுத்தாரு. நான் வந்து வேர்க்கும் போது இப்படி வச்சுக்கிட்டு இது பண்ணுவேன். இது எங்கள் அம்மாட்டெலாம் சொல்லிகிட்டு இருந்தேன். நான் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நான் அடுத்து வச்சுட்டு காட்டுறேன். அவ்வளோதான், அடுக்கி வச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இது நல்லா இல்லை அப்படின்னா அதை கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி வேலைலாம் பிடிக்கும். அதனால் 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணி வச்சுருவேன்.
பட் என்னென்னா நான் இப்போ பண்ணல, ஒரு 1 மந்த்தாக அப்படியே போட்டு வச்சுட்டேன். அதனால தான் அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம் சொல்லுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.